நம்ம எஸ்எஸ் வர்மா சேனல்ல நாட்டிய ஆராதனை செமிஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட ஓவிய பிரியா சிவனாவே வந்திருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நடனம் நாகரிகமாகவே கனக சபையிலானந்த நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபையிலானந்த நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபை நடனம் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தகிடத கஜம் தகடம் தரி குந்தரிம் நிமிததனம் தனனம் தரி குந்தரி ததினு தினு ததீஷாம் தீஷாம் தினி தாருதத ஜணு ஜணு ததீம் தீனு ததை ஜதைய ததிமி தகிடத கத கத ஜணு ததிமி தகிடத கதாம் திகிடத கதை தத்தோ நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபை நடனம் முழுசா சிவபெருமானாவே மாறி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க ஓவிய பிரியா. மேம் சொல்லுங்க, ஓவிய பிரியா எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணிங்கடா, கால் அழுத்தமெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சீன் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆண்டாள் வந்து மாலை போடுற மாதிரி சிவனுக்கு வந்து பார்வதி தான் போடுவா. ஃபஸ்ட்டு அந்த ஆண்டாள் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அது அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, கை முத்திரைகள் வந்து எல்லாமே வந்து தெளிவாகவே இல்லைன்னு. இப்போ திருப்பதாக வச்சிங்கன்னா இப்படி இருக்குது, கடகமுகம்னா இப்படி பாதி பாதி தான் இருக்குது. ஒரு முத்திரை வச்சுருக்கீங்கன்னா அது தெளிவாக நீ என்ன முத்திரை பண்ணுற அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கணும். எந்த அடவு ஆனாலும் அந்த அடவுக்கான முத்திரைகள் வந்து தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஓவிய பிரியா.